ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிஜி செட்ஸ் பற்றி இன்டர்வியூவில் என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்ட் 2. ஏற்கனவே நான் வந்து பார்ட் 1ம் போட்டிருக்கேன். அது இல்லாமல் டிஜி ரிலேட்டட் வீடியோஸும் நிறைய போட்டிருக்கேன். அதை பார்க்காதவங்க என்னுடைய சேனலில், அவர் சொசைட்டி சேனலில் போயிட்டு பிளேலிஸ்ட்டு போனீங்கன்னா அதில் எலக்ட்ரோ மெக்கானிக்கல் சர்வீஸ்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அந்த பிளேலிஸ்ட்டுக்குள்ளே போனீங்கன்னா மோர் தென் 60 வீடியோஸ் போட்டிருக்கேன். அதில் டிஜி செட்ஸ் பற்றியும் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். பார்ட் 1 வீடியோ பார்க்காதவங்க அதிலே போய் பார்த்துக்கலாம் நீங்கள். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹவு டு செலக்ட் தி கெப்பாசிட்டி ஆஃப் தி டிஜி செட், ஹவு எனர்ஜி பேலன்ஸ் அக்கர்ஸ் இன் டிஜி செட், அப்புறம் ஹவு டு அச்சீவ் எனர்ஜி சேவிங் இன் டிஜி செட்டு, அப்புறம் ஹவு டீசல் சைக்கிள் ஒர்க்ஸு, அப்புறம் வை டர்போ சார்ஜர் இஸ் கிரிட்டிக்கல் இன் டிஜி செட்ஸு, அப்புறம் வாட் ஆர் தி மெயின்டெனன்ஸ் செக்ஸ் இன் டிஜி செட்ஸ். இது எல்லாமே நான் சிங்கிள் லைனில் ஆன்சர் பண்ணுறதை விட நீங்கள் வந்து கொஞ்சம் டெப்த்தாக அதை புரிகிற மாதிரி நான் ஆன்சர் பண்ணியிருக்கேன். அதாவது ஒரு ப்ரெசன்டேஷனாகவே இது கொடுத்துருக்கேன். இதை வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு எல்லாருக்குமே, இன்டர்வியூ அட்டன் பண்ணுறவங்களுக்கு. ஸோ இது உங்களுக்கு மனசில் நல்லா பதியும் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா. ஸோ இது ஃப்ரெஷராக இருந்தால் இது கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் இது வந்து கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ண மாதிரி இருக்கும். நிறைய பாயிண்ட்ஸ் இதில் வந்து கவர் பண்ணியிருப்பேன். இது சிலதெல்லாம் நீங்கள் வந்து தெரியும், இதில் பாதி விஷயம் உங்களுக்கு. பட் சில ஒன்று ரெண்டு பாயிண்ட் உங்கள் திடீர்னு யாராவது கேள்வி கேட்கும்போது தான் நீங்கள் வந்து அதை பற்றி யோசிப்பீங்க. அதெல்லாம் இதில் வந்து நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹவு டு செலக்ட் தி கெப்பாசிட்டி ஆஃப் ஏ டிஜி செட். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா, நார்மலாக இன்ஜின் ரேட்டிங் எப்படி டிஃபைன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எமர்ஜென்சி ஸ்டாண்ட் பை பவர் இஎஸ்பின்னு சொல்லுவாங்க, லிமிடெட் டைம் ரன்னிங் பவர் எல்டிபின்னு சொல்லுவாங்க, ப்ரைம் பவர் வந்து பிஆர்பின்னு சொல்லுவாங்க, பேஸ் லோட் பவர் அப்படின்னா அது கண்டினியூஸ் பவர், அது சிஓபின்னு சொல்லுவாங்க. இதை பற்றி டீட்டெயிலாக நான் இந்த பார்ட் 1 வீடியோவில் போட்டிருக்கேன். அதை பார்க்காதவங்க அதை போய் பார்த்து தெரிஞ்சுங்க. இங்கே வந்து நம்ம வந்து நார்மலாக பார்த்தீங்கன்னா டிஜி செட் எப்படி செலக்ட் பண்ணுவோம், எதுக்காக செலக்ட் பண்ணுவோம், இபி பவர் தான் மெயின் சோர்ஸாக இருக்கும். அது இல்லாத பட்சத்தில் ஸ்டாண்ட் பையாக அது செலக்ட் பண்ணுவோம். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் எப்படி வந்து நம்ம டிஜி செட்டோட கெப்பாசிட்டி சூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கனெக்டட் லோடு வந்து 650 கிலோவாட் இருக்குது, டைவர்சிட்டி ஃபேக்டர் வந்து 0.5 இருக்குது, 0.54, அதாவது டிமாண்ட் பை கனெக்டட் லோட் சொல்லுவாங்க அதை. ஓகேங்க, மேக்ஸிமம் டிமாண்ட் அப்போ எவ்வளோ இருக்கும், 650 × 0.54 போட்டிங்கன்னா 350 கிலோவாட் தான் அட் அ டைம் மேக்ஸிமம் டிமாண்ட் இருக்கும், 350 கிலோவாட். ஸோ அப்போ வந்து நீங்கள் வந்து இன்ஜின் வந்து நார்மலாக இந்த ஸ்டாண்ட் பைனாவே நார்மலாக டிசைன் எப்படி பண்ணியிருப்பாங்கன்னா 70% மேலே நீங்கள் லோட் பண்ண முடியாது. நல்லா ஞாபகம் வச்சுங்க, 70% தான் லோட் பண்ண முடியும். கொஸ்டினில் இது கேட்டாலும் கேட்பாங்க. டிஜி செட் ரேட்டிங் எப்போ எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்போது 350 கிலோவாட் டிவைட் பை 0.7 வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா 500 கிலோவாட் டிஜி செட்டை நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஸோ 500 கிலோவாட் செட்டை நீங்கள் செலக்ட் பண்ணால் தான் நீங்கள் 70%, அதாவது 350 கிலோவாட்டை வந்து நீங்கள் லோட் பண்ண முடியும் மேக்ஸிமம். ஓகேங்களா? அப்போ 0.8 பவர் ஃபேக்டர் இருக்குது. நார்மலாக டிசைன் டிஜினாவே 0.8 பவர் ஃபேக்டர் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கேவிஏ அப்படின் போது 625 கேவிஏ. ஸோ கேவிஏல தான் நம்ம வாங்க போகிறோம். அதனால் 625 கேவிஏ தான் நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியிருக்கும் ஒரு டிஜி செட்டு. 650 கிலோவாட் கனெக்டட் லோடுக்கு மேக்ஸிமம் வந்து 350 கிலோவாட்டாக இருக்கணும் அது இருக்கிற பட்சத்தில். ஓகேங்களா? அடுத்த கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹவு எனர்ஜி பேலன்ஸ் அக்கர்ஸ் இன் ஏ டிஜி செட். ஸோ ஏ டிப்பிக்கல் எனர்ஜி பேலன்ஸ் எப்படி நடக்குது ஒரு டிஜி செட்டில் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். முக்கியமான கேள்வி தான் இது. ஏன்னா நம்ம நினச்சின்னு இருப்போம் எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து நம்ம கொடுக்குற இன்புட்டுக்கு அவுட்புட் வருது அப்படின்ட்டு. ஒரு தெர்மல் எனர்ஜி வந்து அந்த ஹீட் எனர்ஜி, அதாவது ஃபியூல் எரிய வச்சு நம்ம எனர்ஜி வந்து கொடுக்குறோம் டிஜி செட்டுக்கு. அது வந்து 100% இருக்கும்னு வச்சிங்களேன். அப்போ அவுட்புட் எவ்வளோ எடுக்கிறோம் பார்த்தீங்கன்னா வெறும் 35% தான் எலக்ட்ரிக்கல் அவுட்புட். அதாவது யூஸ்ஃபுல் ஒர்க்குன்னு சொன்னால் ஒரு 35% தான் எடுக்கிறோம். மீதிலாம் பாருங்கள் என்னென்ன லாஸஸ் இருக்குன்னு. 4% ஆல்டர்னேட் லாஸு, ஸ்டாக் லாஸ், எக்ஸாஸ்ட் லாஸ் வந்து 33%, கூலண்ட் லாஸ் 24%, ரேடியேஷன் லாஸ் 4%. ஸோ இப்போ இதில் என்ன தெரியுது, ஒரு இன்டர்னல் கம்பஷன் இன்ஜின்னா 1/3 ஆஃப் தி ஹீட் வந்து ப்ரொடியூஸ் பை கம்பஷன் வந்து நம்ம அதை வந்து கன்வெர்ட் பண்ணி எதுக்கு யூஸ்ஃபுல் ஒர்க்குக்கு கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். மீதி 1/3 வந்து வேஸ்ட்டாக எக்ஸாஸ்ட்டாக தான் போகுது. அடுத்த மீதி இருக்கிற 1/3 தான் வந்து நம்ம கூலண்ட் சிஸ்டம் வந்து எடுத்துக்குது. ஓகேங்களா? ஸோ இதுதாங்க ஒரு எனர்ஜி பேலன்ஸ் கேட்டால் நீங்களும் சொல்ல தெரியணும். ஸோ மூணாவதாக பார்த்தீங்கன்னா, ஹவு டு அச்சீவ் எனர்ஜி சேவிங் இன் டிஜி செட்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா, எனர்ஜி சேவிங்னா என்ன அர்த்தம், எஃபிஷியண்ட்டாக எப்படி டிஜி செட்டை ஓட்டுவீங்க, ரன் பண்ணுவீங்க அப்படின்றது தான். புரியுதுங்களா? அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பாயிண்ட் என்னென்னா, என்ஷூர் டு அலோவ் இன்டேக் ஆஃப் கோல்டு டஸ்ட் ஃப்ரீ ஏர் த்ரூ ஏர் ஃபில்டர். ஸோ ஒரு ஏர் வந்து இப்போ ஃபில்டர் மூலிமா இன்டேக் பண்ணுது இல்லையா டிஜி செட்டு, அது வந்து பார்த்திங்கன்னா கோல்டாக இருக்கும், ரொம்ப ஹீட்டாக இருக்கக்கூடாது, டஸ்ட் ஃப்ரீயாகவும் இருக்கணும். அப்போ என்ன ஆகுது, என்வரன்மெண்ட் வந்து நீங்கள் வந்து வென்டிலேஷன் சிஸ்டம் என்வரன்மெண்ட், அதாவது டிஜி ரூம் வந்து நல்ல வென்டிலேஷன் இருக்கணும் அந்த டிஜி ரூமில். அது நல்லா என்ஷூர் பண்ணிங்க. ஓகேங்களா? அதே மாதிரி டஸ்ட்டாகவும் இருக்கக்கூடாது, க்ளீனாக வச்சுக்கணும். முக்கியமாக வந்து க்ளீனாகவும் வச்சுக்கணும். ஸோ அது ரொம்ப என்ஷூர் பண்ணிங்க. அது ஃபஸ்ட்டு பாயிண்ட். ரெண்டாவது ஆப்டிமல் எனர்ஜி லோடிங், அதாவது இன்ஜின் லோடிங்.
இன்ஜின் லோடிங் ஆப்டிமலாக இருக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம ஹையர் கெப்பாசிட்டி ஆப்ரேட் பண்ணக்கூடாது. லோவர் லோடு இருக்குன்னா கம்மியாக லோடு இருக்கிற பட்சம் அதுக்கேற்ற கெப்பாசிட்டி ஆப்ரேட் பண்ணணும். ஸோ அதை வந்து என்ஷூர் பண்ணிக்கணும், லோடிங் வந்து கரெக்டாக என்ஷூர் பண்ணிக்கணும். ஓகேங்களா. மூணாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் செக்லிஸ்ட். அதாவது வெரி இம்பார்ட்டன்ட் டு என்ஷூர் கம்ப்ளைன்ஸ் வித் மெயின்டெனன்ஸ் செக்லிஸ்ட். இது வந்து ஓஎம் ரெக்கமெண்டேஷன் தான் சொல்கிறல மெயின்டெனன்ஸ் செக்லிஸ்ட். அதை அப்படியே ஃபாலோ பண்ணிங்கனாவே பாதி பிரச்சனை முடிஞ்சுது டிஜி செட்டில். ஓகேங்களா. அது கரெக்டாக பண்ணாவே போதும். நாலாவதாக பார்த்தீங்கன்னா ஃபியூல் இன்ஜெக்ஷன் பம்ப் வந்து கரெக்டாக கேலிப்ரேட் பண்ணணும் ஆஸ் பர் ஓஎம் ரெக்கமெண்டேஷன் படி. ஓகேங்களா. அதுதான் நம்ம வந்து எஃபிஷியண்ட்டாக ரன் பண்ணுறதுக்கு உதவும். நாலாவது என்ஷூர் ஸ்டெடி லோட் கண்டிஷன் அவாய்டிங் ஃப்ளக்சுவேஷன் இம்பேலன்ஸ் இன் ஃபேஸஸ் டு என்ஷூர் அண்ட் எஃபிஷியன்ட் பர்ஃபார்மன்ஸ். எப்பவுமே ஸ்டெடி லோடு வந்து எப்பவுமே ஃப்ளக்சுவேஷன் இருந்துனே இருக்கணும். ஸ்டெடி லோடாக இருந்தால் பெட்டராக இருக்கும். அப்போ தான் அது மட்டும் இல்லைங்க, ஃபேஸஸில் வந்து ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணி கொடுக்கணும் லோடை. 3 ஃபேஸ் இருக்குன்னா 3 ஃபேஸ்லும் அவுட்புட் லோடு வந்து ஈஸியாக கரெக்டாக வந்து நம்ம பிரித்து கொடுக்கணும், பேலன்ஸாக கொடுக்கணும். புரியுது, இம்பேலன்ஸ் இருக்கக்கூடாது. அதுவும் முக்கியம் எஃபிஷியன்ட் பர்ஃபார்மன்ஸுக்கு. 5வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஃபியூல் ஆயில் ஸ்டோரேஜ் வந்து கரெக்டாக இருக்கணுங்க. ஹேண்ட்லிங்கும் கரெக்டாக இருக்கணும். எப்படி மேனுஃபேக்சரோட கைட்லைன் இருக்கோ அதை ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அதெல்லாம் ஸ்டோரேஜ் இருக்கணும், ஃபியூல் ஸ்டோரேஜ். ஓகேங்களா. கடைசியான பாயிண்ட் என்னன்னு சொல்லலாம், இதையும் சேர்த்துக்கலாம். ஏன்னா எல்லா டிஜி செட்டும் எஃபிஷியண்ட்டாக ஒரு டிஜி செட்டுக்கும் ஒரு மேக்கு ஏற்ற மாதிரி பிராண்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கண்டிப்பாக வித்தியாசம் இருக்கும் அவங்களோட டிசைன். ஸோ அது வந்து கரெக்டாக சூஸ் பண்ணணும். எது வந்து அதனால தான் இது வந்து ஃபைனல் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் டு கன்சிடர் தி பர்ச்சேஸ் ஆஃப் ஃபியூல் எஃபிஷியன்ட் டிஜி செட் எதுன்னு பார்த்து லேட்டஸ்ட் டெக்னாலஜி தான் இருக்குது அதை பார்த்து ரிலேட்டடாக நீங்கள் அந்த டிஜி செட்டை வாங்கிறதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஓகேங்களா. நாலாவதாக நம்ம வந்து எப்படி டீசல் சைக்கிள் ஒர்க்ஸ் இன்னே இன்ஜின் அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் இதில் சில கேள்வி இதன் மூலயமா சில கேள்விகளை வந்து இன்டர்வியூவில் கேட்குறாங்க. ஸோ அதை உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக தான் இது வந்து ப்ராசஸை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இல்லை எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது ஒரு பேசிக்காக பார்த்துட்டு அதுலேயே சில பாயிண்ட்ஸை அப்படியே கவர் பண்ணிடலாம் அப்படின்றதால தான் இந்த கொஸ்டின் நான் இப்போ வந்து உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் 4 ஸ்ட்ரோக் ஆப்ரேஷன் இருக்கும் ஒரு டீசல் இன்ஜின்னா மெயினாக. அந்த 4 ஸ்ட்ரோக்கில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இண்டக்ஷன் ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவாங்க, அதாவது இன்டேக்கு. ரெண்டாவது வந்து கம்ப்ரெஷன் ஸ்ட்ரோக்கு, அது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் கம்ப்ரஸ் பண்ணுறதுக்காக. மூணாவதாக பார்த்தீங்கன்னா இக்னிஷன் அண்ட் பவர் ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவாங்க, அது வந்து கம்பஷன் ஸ்ட்ரோக்கு. ஓகேங்களா. நாலாவதாக கடைசியாக என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாஸ்ட் ஸ்ட்ரோக். இதுதான் 4 ஸ்ட்ரோக்கு. ஓகேங்க, ஆப்ரேஷன்ஸ் இன் இன்ஜின். ஓகேங்களா. ஒரு ஸ்மூத்தர் ரன்னிங் வந்து நல்லா ஸ்மூத்தாக இருக்கணும் அப்படின்னா நிறைய வந்து மல்டி சிலிண்டர் தான் சூஸ் பண்ணுவாங்க இன்ஜினை. ஞாபகம் வச்சுங்க, எவ்வளோ சிலிண்டர் அதிகமாக போகிறோமோ அது எவ்வளோ நல்லது அப்படின்றதுக்காக சொல்கிறாங்க இதை. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இன்டேக் ஸ்ட்ரோக் எடுத்துக்கிறோங்க அந்த ஆப்ரேஷனை. அதில் பார்த்தீங்கன்னா வைல் பிஸ்டன் மூவிங் டவுன்வர்ட் த ஏர் ரஷஸ் இன்டு தி சிலிண்டர் அட் டாப். ஓகேங்களா. ஸோ பிஸ்டன் எப்போ டவுன்வர்டில் மூவ்மெண்ட் ஆகும்போது மேலே கேப் வரும் இல்லையா, அந்த கேப்பை வந்து ஏர் வந்து ரஷ் ஆகும் உள்ள. அது எந்த ஸ்பீடு அப்படின்னு கேட்டாங்கன்னா கூட நீங்கள் சொல்ல தெரியணும். தெரிஞ்சுக்கிட்டு அது பேசிக்காக அது எவ்வளோ முக்கியம் அப்படின்னு நம்ம ஒரு ஜென்ரல் நாலேஜ் தான் இது. 60 மைல்ஸ் பெர் ஹவர், புரியுதுங்களா. அவ்வளோ ஸ்பீடு அது அந்த இன்ஜின் மூவ்மெண்ட், பிஸ்டன் மூவ்மெண்ட்டு. அது வந்து இன்லெட் வால்வ் வழியாக உள்ளே நுழையுது ஏர். ஓகேங்களா. அந்த டைமில் வந்து எக்ஸாஸ்ட் க்ளோஸில் இருக்கும், அது ஓப்பனில் இருக்கக்கூடாது. ஸோ மொத்த ஏரும் வந்து உள்ளே நுழையும். ஸோ இதுதான் ஸ்பீடு 60 மைல்ஸ் பெர் ஹவர் இன்லெட்டில். இன்டேக்கில் கம்ப்ரெஷனில் என்ன நடக்கும், போத் இன்லெட் அண்ட் எக்ஸாஸ்ட் வால்வ் ரெண்டுமே க்ளோஸ் ஆகிருக்கும். ஓகேங்களா. பிஸ்டன் வந்து எப்படி மூவ் ஆகும், ஃபஸ்ட்டு கீழே வந்தது இல்லையா பாட்டமில், திரும்ப அப்வர்ட் மூவுக்கு போகும். அப்போ போகும்போது என்ன ஆகும், அந்த வந்து ஏரோட வந்து கம்ப்ரெஸ் பண்ணி விடும். கம்ப்ரெஸ் பண்ணும்போது என்ன, டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதாவது இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர் ஆஃப் ஏர் ரேப்பிட்லி, ரொம்ப சீக்கிரமாக ஸ்பீடாக இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. எந்த இடத்துல டாப், ஏன்னா மேல் நோக்கி போகும்போது அந்த டாப் பாயிண்டில் வந்து பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகும் டெம்பரேச்சர். எதுக்கு இன்க்ரீஸ் பண்ணுறோம் டெம்பரேச்சர்னா, அங்கே தான் இன்ஜெக்டரே இருக்குது டாப்பில். ஓகேங்களா. ஸோ அப்போ என்ன ஆகும், இந்த டெம்பரேச்சர் ஆஃப் தி ஏர் ரீச்சஸ் 1000 degrees Fahrenheit. ஸோ இங்கே வந்து எவ்வளோ ஏர் டெம்பரேச்சர் இருக்குன்னு கேள்வி கேட்டால் கூட உங்களுக்கு சொல்ல தெரியும், புரியுதுங்களா. 1000 degree Fahrenheit இருக்கும் அந்த ஏரோட டெம்பரேச்சர். ஸோ அந்த ப்ரெஷர், அந்த டைமில் வந்து ஹை ப்ரெஷர் ஆயில் வந்து ஃபியூல் வந்து அங்கே வந்து ஆட்டோமைஸ்டு ஃபார்மில் வந்து ஸ்ப்ரே பண்ணிச்சுன்னா, அந்த எது மூலியம் ஸ்ப்ரே பண்ணுவோம், இன்ஜெக்ஷன், அதாவது த்ரூ நாசல்ஸ் மூலிமா ஸ்ப்ரே பண்ணும். ஸோ இங்கே ஹை டெம்பரேச்சர் 1000 degree Fahrenheit ஏர் டெம்பரேச்சர் இருக்குது. ரெண்டுமே மிக்ஸ் ஆகும்போது இன்டு தி கம்பஷன் சேம்பர் ஏர் அண்ட் ஃபியூல் கம்பைன் டு ஸ்டார்ட் ஃபியூல் பர்னிங். ஸோ இது ரெண்டுமே மிக்ஸ் ஆகி, ஏரும் ஃபியூலும் மிக்ஸ் ஆகி 1000 degree சென்டிகிரேட் 1000 degree Fahrenheit டிகிரி அந்த டெம்பரேச்சரில் ஃபியூல் வந்து கண்டிப்பாக பேர்ன் ஆகிடும். ஓகேங்களா, எரியும். இதுதான் வந்து நடக்கும் கம்ப்ரெஷனில். சரி, டூரிங் கம்பஷனில் என்ன நடக்குது ஸ்ட்ரோக்கில் அப்படின்னு கேட்டாங்கன்னா, இன்டேக்கும் எக்ஸாஸ்ட் வால்வும் ரெண்டுமே க்ளோஸில் இருக்கும். இதுலேயும் இந்த ஃபோர்ஸ் ஆஃப் தி பேர்னிங் கேஸ் இஸ் எவ்வளோ இருக்கும் பாருங்கள். பேர்னிங் கேஸோட ஃபோர்ஸ் எவ்வளோ அப்படின்னு பேர்னிங் கேஸோட ஃபோர்ஸ் அது எவ்வளோ பார்த்தீங்கன்னா 14 tons per square inch அந்த அளவுக்கு இருக்கும். இதுதான் வந்து நம்ம அந்த பிஸ்டன் டவுன்வர்ட் மூவ்மெண்ட்டுக்கு ஒரு ப்ரெஷர் ஃபோர்ஸ் எடுத்து கொடுக்குது. ஓகேங்களா. ஸோ இது ரொம்ப முக்கியம். ஸோ 3 இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இன்டேக்கில் 60 மைல்ஸ் பெர் ஹவர் அந்த ஏரோட ப்ரெஷர் உள்ளே வர்றது. கம்ப்ரெஷனில் வந்து ஏரோட டெம்பரேச்சர் வந்து 1000 degree Fahrenheit. அது தேவை ஃபியூலோட மிக்ஸ் ஆகி எரியறதுக்காக, பேர்னிங் ஆகும், ஃபியூல் பேர்னிங்காக.
ஓகேங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேர்னிங் கேஸோட ஃபோர்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 14 tons per square inch. ஓகேங்களா. இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. எக்ஸாஸ்ட் ஸ்ட்ரோக்கு 4வது வந்து ஆப்ரேஷனு. அது என்ன பண்ணுது, எக்ஸாஸ்ட் வால்வ் ஓப்பன்ஸ் அண்ட் பிஸ்டன் மூவ்ஸ் ஃப்ரம் பாட்டம் டு டாப்பு. இதில் என்ன ஆகும், மேலே வந்து எக்ஸாஸ்ட் வால்வ் வந்து ஓப்பன் ஆகிடும். ஓகேங்களா. ஓப்பன் ஆகும்போது பிஸ்டன் வந்து கீழே வந்து மேலே போகும்போது அந்த எக்ஸாஸ்ட் கேஸ்லாம் வெளில போயிடும். எரிஞ்சிட்டு வர அந்த கேஸ்லாம், தேவையில்லாத கேஸ்லாம் கம்பஷன் சேம்பர் விட்டு வெளில போயிடும். இதுதாங்க 4 பேசிக்காக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய 4 ஸ்ட்ரோக் இன்ஜினோட ஆப்ரேஷன். இது தெரிஞ்சிங்கன்னா உங்களுக்கு கிளாரிட்டி கிடச்சிடும் ஒரு இன்ஜினுக்கு. ஸோ அடுத்ததான் நம்ம ரொம்ப முக்கியமானது டிஜி செட்டில் அப்படின்னா இந்த டர்போ சார்ஜர் தாங்க. அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாங்க. ஓகேங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வை டர்போ சார்ஜர் இஸ் கிரிட்டிக்கல் இன் டீசல் ஜென்ரேட்டர் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குற பட்சத்தில் இந்த நார்மலான ஒரு ஆஸ்பிரேட்டட் கேஸ்லின் இன்ஜின்னு சொல்லுவாங்க, அதாவது டர்போ சார்ஜர் இல்லாத இன்ஜின் செட்டு சொல்லுவாங்க. அதுக்கும் இந்த டர்போ சார்ஜர் டீசல் இன்ஜினுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏர் என்ட்ரிங் எ டீசல் இன்ஜின் இஸ் கம்ப்ரஸ்டு பிஃபோர் த ஃபியூல் இஸ் இன்ஜெக்டட். ஏர் டீசல் இன்ஜினுக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடியே கம்ப்ரஸ் பண்ணி அதை உள்ளே அனுப்புறதால இது வந்து டர்போ சார்ஜரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து இந்த இன்க்ரீஸ் பவர் வந்து அச்சீவ் பண்ண முடியும். எப்படி, சூப்பர் சார்ஜிங், அதான் டர்போ சார்ஜிங்னு சொல்கிறோம். கம்ப்ரஸ் பண்ணி உள்ளே அனுப்புகிறோம் இல்லையா ஏரை, அதை தான் சொல்கிறோம். ஸோ விச் இஸ் டியூ டு ஃபோர்சிங் மூவ்மெண்ட் ஆஃப் ஏர் இன்டு தி சிலிண்டர் ஸோ தட் தி மோர் ஃபியூல் கேன் பி ஆடட் டு கெட் மோர் ஹார்ஸ் பவர் அண்ட் ஓவரால் எஃபிஷியன்சி இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் கம்பஷன் ப்ராசஸ். ஓகேங்களா. ஸோ நம்ம சூப்பர் சார்ஜ் பண்ணி டர்போ சார்ஜ் பண்ணி ஏரை வந்து ஃபோர்ஸ் பண்ணி உள்ளே அனுப்புகிறோம். ஓகேவா. உள்ளே அனுப்பும்போது நமக்கு வந்து அதனால் எக்ஸ்ட்ரா அவுட்புட் பவர் கிடைக்குது, எஃபிஷியன்சியும் இம்ப்ரூவ் ஆகுது, கம்பஷன் வந்து கம்ப்ளீட்டாக பேர்ன் அவுட் ஆகிடுது. எந்த ஃபியூலும் எவ்வளோ ஃபியூல் அந்த ஃபியூலுக்கு 100% பேர்ன் ஆகுதுன்னு வச்சிங்களேன். அதிகமான ஏர் கொடுக்கும்போது அதிகமான எஃபிஷியன்சி கிடைக்கும். இதுதான் வந்து ஒரு கான்செப்ட். இதுதான் அதனால தான் இந்த டர்போ சார்ஜர் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா. ஸோ இதனால் என்ன நம்ம அச்சீவ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஜின் சைஸ் வந்து நம்ம வந்து இதனால் ரெடியூஸும் பண்ண முடியும். இல்லை இன்ஜின் கெப்பாசிட்டி எனக்கு இன்னும் கெப்பாசிட்டி ஏற்றணும்னா டர்போ சார்ஜர் வந்து எஃபிஷியண்ட்டாக இருந்ததுன்னு வச்சுங்க. ஸோ இன்ஜின் கெப்பாசிட்டி நீங்கள் அதிகமாக வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ இன்ஜின் சைஸை வந்து நம்ம வந்து இதை கொஞ்சம் மினிமைஸ் பண்ணுறோம். ஓகேங்களா. அடுத்ததாக இந்த ஒர்க்கிங் பிரின்சிபல் ஆஃப் டர்போ சார்ஜர் இன் டீசல் ஜென்ரேட்டர் அப்படின்னு கேள்வி கேட்கலாம். ஏற்கனவே வந்து வை டர்போ சார்ஜஸ் கிரிட்டிக்கல்னு சொல்லுவாங்க, இதை வந்து நம்ம ஒர்க்கிங் பிரின்சிபல்னு கேட்பாங்க. அப்போ நம்ம ஃபுல் டீட்டெயிலாக சொல்ல வேண்டியிருக்கும். அட்லீஸ்ட் கொஞ்சம் சில பாயிண்ட்ஸாவது நம்ம கவர் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் இப்படி சொல்லிடலாம், மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் டர்போ சார்ஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்க்ரீஸ் தி ஏர் ப்ரெஷர் டு தி சிலிண்டர் விச் இஸ் கால் சூப்பர் சார்ஜிங். ஏர் ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது சிலிண்டருக்கு, அதாவது இன்ஜினோட சிலிண்டருக்கு. அதனால இது சூப்பர் சார்ஜிங்னு சொல்கிறோம். இல்லை டர்போ சார்ஜுக்கு அர்த்தமே சூப்பர் சார்ஜ் தான் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. ரெண்டாவது பாயிண்ட்டாக சொல்லும்போது எக்ஸாஸ்ட் கேஸ் டர்போ சார்ஜர் இஸ் ஆஃபன் யூஸ் இன் சூப்பர் சார்ஜிங் 4 ஸ்ட்ரோக் டீசல் இன்ஜின். இது நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த டர்போ சார்ஜர் பார்த்தீங்கன்னா 4 ஸ்ட்ரோக் டீசல் இன்ஜின் தான் யூஸ் பண்ணோம். ஏன்னா டு மேக் ஃபுல் யூஸ் ஆஃப் தி எனர்ஜி ஆஃப் எக்ஸாஸ்ட் கேஸ். எக்ஸாஸ்ட் கேஸ் போகுது இல்லையா, அது வேஸ்ட்டாக போகிறத நம்ம ஃபுல் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த டர்போ சார்ஜரை யூஸ் பண்ணுறோம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட உங்களுக்கு நல்லா தெரியும், 35 to 40% ஹீட் எனர்ஜி வந்து வேஸ்ட்டாக போகுது. இது எக்ஸாஸ்ட் வழியாக போகுது. அந்த ப்ரெஷர் தான் எடுத்து, அந்த ஹீட் எனர்ஜி தான் எடுத்து இது வந்து டர்போ சார்ஜர் யூஸ் பண்ணி ஏரை கம்ப்ரஸ் பண்ணி உள்ளே கொடுக்குது. ஸோ இதுதான் மெயினான ஒரு ஒர்க்கிங் பிரின்சிபல். ஓகேங்களா. அப்போ இதுலேருந்து என்ன உங்களுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது, தஸ் டர்போ சார்ஜர் யூட்டிலைஸ் தி வேஸ்டட் எக்ஸாஸ்டட் ப்ரெஷர் அண்ட் ஹீட் ஆஃப் தி கேஸ் ஃபிட்டட் இன் பிட்வீன் இன்டேக் அண்ட் எக்ஸாஸ்ட் சிஸ்டம் ஆஃப் தி இன்ஜின். ஸோ இந்த டர்போ சார்ஜர் வந்து எக்ஸாஸ்ட் ப்ரெஷர் வேஸ்ட் ஆகிறத இதை யூட்டிலைஸ் பண்ணி நம்ம வந்து இதை டர்போ சார்ஜ் பண்ணி, அதாவது சூப்பர் சார்ஜ் பண்ணி ஏரை கொடுக்குது இன்ஜினுக்கு, அதாவது சிலிண்டருக்கு. ஸோ இதனுடைய ஸ்பீடு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக டர்போ ஸ்பீடு என்னன்னு கேட்டால் கூட உங்களுக்கு சொல்ல தெரியணும். ஏன்னா அவ்வளோ ஸ்பீடு நீங்கள் எதிர்பார்க்க மாட்டீங்க. 70,000 RPMலேருந்து 85,000 RPM வரைக்கும் இருக்குங்க அந்த ஸ்பீடு. இதுவும் ஒரு இன்டர்வியூவில் முக்கியமான ஒரு கேள்வி தான். டெப்த்தாக கேட்குறவங்களுக்கு இதெல்லாம் முக்கியம். அதுவும் இல்லாமல் நம்ம பேசிக்காக தெரிஞ்சால் ரொம்ப நல்லது இல்லையா. அடுத்தது நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹவு டஸ் ஏ டர்போ சார்ஜர் ஒர்க். இந்த டர்போ சார்ஜர் எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்லும்போது அதில் 2 செக்ஷனுங்க மெயினாக இருக்குது. ஒன்று டர்பைன், இன்னொன்று கம்ப்ரஸர். டர்பைன் பார்த்தீங்கன்னா இந்த எனர்ஜி ஃப்ரம் தி எக்ஸாஸ்ட் கேஸ், அதாவது டீஜிலேருந்து வந்த இருக்கு இல்லையா, அந்த எனர்ஜி, அந்த எக்ஸாஸ்ட் கேஸ் அதனுடைய எனர்ஜியை வந்து இந்த டர்பைன் வீலை சுத்தத்துக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதில் கனெக்ட் பண்ணிட்டோம்னு வச்சிங்களேன், எக்ஸாஸ்டோட இன்ஜினோட எக்ஸாஸ்ட்டில் இந்த இன்லெட் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க, டர்போ சார்ஜரோட இன்லெட்டு. அது கனெக்ட் பண்ணும்போது அந்த கேஸ் வந்து எக்ஸாஸ்ட் கேஸ் அது உள்ளே போகும்போது அங்கே இருக்கிற டர்பைன் வீலை சுற்றி விட்டு அது வந்து வெளில போய்டும். அது வழியாக வெளில எக்ஸாஸ்ட் அவுட்ல போய்டும். இது ஒரு பேசேஜ், இது ஒரு வே. அதாவது எக்ஸாஸ்ட் கேஸ் எப்படி போகுதுன்னா டர்பைன் வீலை சுற்றி விட்டுட்டு அது வெளில போய்டுது அந்த கேஸ். இன்னொரு வே என்னன்னா, ஏர் உள்ள தள்ளணும் இல்லையா, அது இன்னொரு வே வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது கம்ப்ரஸர் பண்ணுது. கம்ப்ரஸர் ஆக்ஷன் இஸ் ஆப்போசிட் தட் ஆஃப் டர்பைன். இது வெளில தள்ளி விடுது எக்ஸாஸ்ட் கேஸை,
ஏரை வந்து உள்ளே தள்ளணும். அதனால தான் இது ஆப்போசிட்னு சொல்கிறோம் கம்ப்ரஸர். இந்த கம்ப்ரஸர் வீல் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த டர்பைன் வீல் சுற்றி விடுது இல்லை இந்த எக்ஸாஸ்ட் கேஸு, அதோட இது வந்து அட்டாச் பண்ணியிருப்பாங்க. ஒரு ஃபோர்ஜ்டு ஸ்டீல் ஷாஃப்ட் மூலிமா அட்டாச் பண்ணியிருப்பாங்க. ஸோ எப்போ டர்பைன் சுற்றுதோ அந்த கம்ப்ரஸர் வீலும் சுற்றும் போது ஹை வெலாசிட்டி, நான் ஏற்கனவே சொன்னல 75,000 to 85,000 ஆர்பிஎம்மில் சுற்றும் போது எவ்வளோ ஃபோர்ஸாக இருக்கும் ஏர், அதை அப்படியே உள்ளே வாங்கி கம்ப்ரஸ் பண்ணி இன்ஜினுக்குள்ளே தள்ளுது. இதுதான் கம்ப்ரஸர் பண்ணுற வேலை. ஸோ இதுதான் மெயின் பார்ட் டர்பைன் கம்ப்ரஸ். இதில் பேரிங் இருக்கும், லூப்ரிகேஷன் இருக்கும். இதெல்லாம் நீங்கள் வந்து கரெக்டாக மானிட்டர் பண்ணி செக் பண்ணினே இருக்கணும் எஃபிஷியண்ட்டாக ரன் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா, பிரச்சனை இல்லாமல் போகிறதுக்காக. ஸோ இந்த கம்ப்ரஸ்ட் ஏர் இஸ் புஷ்ட் இன் டு தி இன்ஜின் அலோவிங் தி இன்ஜின் டு பர்ன் மோர் ஃபியூல் டு ப்ரொடியூஸ் மோர் பவர். ஸோ இந்த கம்ப்ரஸ்ட் ஏர் புஷ் பண்ணுறதால நம்ம இன்ஜின் வந்து மோர் ஃபியூலை பர்ன் பண்ணுறதுக்கு, அதாவது மேக்ஸிமம் எவ்வளோக்கு எவ்வளோ பர்ன் பண்ண முடியும், ஃபியூலை பர்ன் பண்ணால் நம்ம மோர் பவரை ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படின்றது தான் இந்த கான்செப்டே டர்போ சார்ஜர். ஞாபகம் வச்சுங்க. இதாங்க கம்மின்ஸோட டர்போ சார்ஜரோட டயக்ராம். ஸோ இதில் பார்ட்ஸ்லாம் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி கிளியராக இருந்தது, அதனால தான் இந்த இமேஜ் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதில் இப்போ நல்லா கிளியராக இருக்குது பாருங்கள். இந்த லெஃப்ட் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸர் இன்லெட்டு, ஓகேங்களா. அதுக்கப்புறம் கம்ப்ரஸர் ஹவுசிங் பார்த்துங்க, அப்புறம் கம்ப்ரஸர் வீலு, ஓகேங்களா. அதுக்கப்புறம் இந்த க்ரீன் கலரில் இருந்து ஆயில் இந்த டாப்லேருந்து பாட்டம் வந்து எப்படி போகுது அப்படி அந்த ஆயில், ஏன்னா லூப்ரிகேஷன் இருந்து இவ்வளோ ஹை ஸ்பீடு டர்போ சார்ஜருக்கு வந்து கண்டிப்பாக லூப்ரிகேஷன் பக்காவாக இருக்கணும். ஸோ அது அந்த ஆயில் போகிறது. அப்புறம் அந்த பேரிங்ஸ், இதுவும் ரொம்ப முக்கியம் பேரிங்ஸு. அப்புறம் டர்பைன் இன்லெட் இது, அப்புறம் டர்பைன் ஹவுசிங்கு, டர்பைன் ஷாஃப்ட் அண்ட் வீலு, டர்பைன் அவுட்லெட்டு, பேரிங் ஹவுசிங்கு, அப்புறம் த்ரஸ்ட் அசம்பிளி ஒன்று இருக்குது, அப்புறம் அவுட்புட். ஸோ இதுதாங்க ரெண்டு செக்ஷனாக இருக்கிற இந்த டர்போ சார்ஜர். ஓகேங்களா, கம்ப்ரஸர் ஒன்று, இன்னொன்று டர்பைன். ஓகேங்களா. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமாக வந்து எல்லா இன்டர்வியூலையும் கேட்குற கேள்வி தான் இது. மெயின்டெனன்ஸ் செக்ஸ் என்னென்ன பண்ணுவீங்க டிஜி செட்டில் அப்படின்னு தான் கேட்பாங்க. ஸோ இது வந்து முக்கியமாக எல்லாரும் ஈஸியாக சொல்லிவிடுவாங்க, 2-3 பாயிண்ட் எல்லாத்துலேயும் சொல்லிவிடுவாங்க. பட் வந்து சில பாயிண்ட்ஸ்லாம் கவர் பண்ணியிருக்க மாட்டாங்க, சில பாயிண்ட்ஸ்லாம் அதை யோசிச்சிருக்க மாட்டாங்க. மேபி சில பாயிண்ட்ஸ் வந்து அவங்க வந்து தெரியும், பட் வந்து அதை கேள்வி கேட்கும்போது பதில் சொல்ல முடியாது. ஸோ அவங்களுக்குலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஃப்ரெஷர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதில் வந்து 4 விதமான மெயின்டெனன்ஸ் செக்ஸ் இருக்குது. இது எல்லாருக்கும் தெரியும், ABCDன்னு சொல்லிவிடுவாங்க. பட் அதை பற்றி டீட்டெயிலாக கேட்கும்போது எல்லோரும் கொஞ்சம் யோசிப்பாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இதில் முக்கியமானது, இதில் ஒரு இன்ஜினில் 4 விதமான சிஸ்டம் இருக்குங்க. ஏர் இண்டக்ஷன் சிஸ்டம், ஃபியூல் சிஸ்டம், கூலிங் சிஸ்டம், லூப்ரிகேஷன் சிஸ்டம். இதுதான் 4 சிஸ்டம் ஒரு டிஜி செட்டில் இருக்குது. இந்த 4ஐயும் நம்ம ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறதுக்கு தான் ஒன்றுக்கு செக் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. செக்குன்னு சொல்லும்போது இந்த ஏர் இண்டக்ஷன் சிஸ்டத்தில் வந்து ஃபஸ்ட்டு ப்ரீ கிளீனர் டஸ்ட் பேன். ஸோ அது க்ளீனாக வச்சுக்கணும். ரெண்டாவது ஏர் கிளீனர் ரெஸ்ட்ரிக்ஷன் செக். ஏர் கிளீனர் ரெஸ்ட்ரிக்ஷன் கரெக்டாக இருக்குது ஏர் ஃபில்ட்ரு அப்படின்னு பார்க்கணும், க்ளீன் பண்ணணும். இல்லைனா மாற்றத்துனா மாற்றிடணும். இப்போ அந்த எலிமெண்ட்டை மாற்ற வேண்டிய சூழ்நிலை இருந்தாலும் அதை மாற்றிடணும். அந்த ஏர் டேங்க் இருந்ததுன்னா அதை கூட ட்ரெயின் பண்ணி எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடணும். ஓகேங்களா, இது வந்து ஏர் இண்டக்ஷனில். ஃபியூல் சிஸ்டம் போகும்போது செடிமெண்ட்ஸ் எதாவது இருந்ததுன்னா அதை ட்ரெயின் பண்ணிடணும், இல்லை வாட்டர் இருந்ததுனாலும் ட்ரெயின் பண்ணணும் ஃபியூல் டேங்க்கு பாட்டமில். ஓகேங்களா. ரெண்டாவது ஃபியூல் ஃபில்டரும் அதே மாதிரி வாட்டர் செப்பரேட்டர் இருக்கும், அதுலேயும் வந்து பாட்டமில் ஏதோ வாட்டர் கிட்ட தங்கியிருக்க வாய்ப்பு இருக்குது, அதையும் வந்து ட்ரெயின் பண்ணிடணும். டெய்லியே நீங்கள் பார்த்துன்னு வந்தால் தெரிஞ்சிடும், அது இருந்ததுன்னா ட்ரெயின் பண்ணி விட்ருங்க. அப்புறம் அது இல்லாமல் நார்மலாக ஏதாவது லீக்கேஜ் இருக்கா ஃபியூல் அப்படின்னு ரொம்ப முக்கியம், அதை வந்து பார்க்கணும். சுற்றி வந்தீங்கன்னாவே தெரிஞ்சிடும் டிஜி செட்டில். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துக்கலாம் ஃபியூல் சிஸ்டத்தில். கூலிங் சிஸ்டம் வரும்போது அதே மாதிரி கூலண்ட் லெவல் டெய்லி செக் பண்ணணும். பெல்ட் கண்டிஷன், ரேடியேட்டர் பெல்ட் கண்டிஷனில் செக் பண்ணிக்கணும். அது ஏதாவது லூஸாக இருந்ததுன்னா அதையும் டைட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணணும். ஓஎம்ஐ கூப்பிட்டு கரெக்ட் லெவல் இருக்கான்னு பார்த்துக்க வேண்டியது தான் கூலிங் சிஸ்டம். லூப்ரிகேஷன் சிஸ்டம்லாம் அதே மாதிரி இன்ஜின் ஆயில் லெவல் செக் பண்ணிங்க, கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க. லீக்கேஜஸ் எதாவது இருக்கான்னு பார்த்துங்க ஃபுல்லாக இன்ஜின் சுற்றி. ஸோ இதெல்லாம் வந்து 4 செக் பாயிண்ட்ஸு செக்கில். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பி செக் மெயின்டெனன்ஸ். அது வந்து 6 months ஒன்ஸு இல்லை 300 hours ஒன்ஸு இதை பண்ணி ஆகணும். ஏர் சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா ஏர் இண்டக்ஷன் சிஸ்டத்தில் நம்ம இந்த கிராங்க் கேஸ் ப்ரீத்தர்னு ஒன்று இருக்குது, அதை க்ளீன் பண்ணணும், இல்லைனா மாற்ற வேண்டியிருக்கும். அப்புறம் ஏர் பைப்பிங்கும் செக் பண்ணிடணும், அதனுடைய ஏர் பைப்பிங்கு. அப்புறம் ஃபியூல் சிஸ்டத்துலேயும் அதே மாதிரி நீங்கள் வந்து ஃபியூல் டேங்க் ப்ரீத்தரை வந்து சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கும், இல்லை க்ளீன் பண்ணால் கூட போதும். இல்லைனா ஃபியூல் ஃபில்டரும் மாற்ற வேண்டியிருக்கும். அடுத்ததாக கூலிங் சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா கூலண்ட் இன்ஹிபிட்டரை செக் பண்ண சொல்கிறாங்க. ஆட் கூலண்ட் கான்சன்ட்ரேட் இஃப் ரெக்வயர்டு. ஓகேங்களா. லூப்ரிகேஷன் சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஆயிலை கண்டிப்பாக மாற்றி ஆகணும். அது எந்த ரெக்கமெண்டட் ஆயில் சொல்கிறாங்களோ அதை பண்ணணும். இன்னொன்று என்னென்னா அதில் வந்து ஃப்ளோ அண்ட் பைபாஸ் ஃபில்டரும் நீங்கள் மாற்றி ஆகணும் கண்டிப்பாக. ஆயில் ப்ரெஷர் மாற்றிட்டு எல்லாத்தையும் இன்ஜின் ஆன் பண்ணி ஆயில் ப்ரெஷரை ரெக்கார்ட் பண்ணிங்க. செக் மெயின்டெனன்ஸில் வந்து 1500 hours இல்லைனா 12 months ஒன்ஸ் வந்து பார்க்க வேண்டியது. இதில் முக்கியமாக ஏர் ஃபில்டர் தான். ஏர் இண்டக்ஷன்ஸ்லேருந்து ஏர் ஃபில்டர் நீங்கள் கம்ப்ளீட்டாக மாற்றுறது பெட்ரு. ஓகேங்களா. அதில் ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்தால் கூட இன்ஜெக்டர்ஸ் வால்வ்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிடலாம். ஃபியூல் சிஸ்டத்தில் வந்து ஒன்றும் பெருசாக இல்லை. ஃபியூல் டேங்க் வந்து நீங்கள் க்ளீன் பண்ண வேண்டியதான். இன்சைடு ஒரு டே டேங்க் க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். மூணாவது கூலிங் சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ரேடியேட்டர் வந்து க்ளீன் பண்ணணும். வெளில கூட ஏர் கூலர் எக்ஸ்டர்னலாகவும் நீங்கள் வந்து க்ளீன் பண்ண வேண்டியிருக்கும். ஃபேன் ஹப்பு செக் பண்ணிங்க, வாட்டர் பம்பும் செக் பண்ணிங்க. அதுவும் நீங்கள் வந்து செக் பண்ணி தேவைன்னா ரீப்ளேஸ்மெண்ட்டோ இல்லை சர்வீஸோ பண்ண வேண்டியிருக்கும்.
ஃபைனலாக வந்து டி செக்குங்க, இது ரொம்ப முக்கியம். இது வந்து எவ்ரி 6000 ஹவர்ஸ் இல்லை 24 மந்த்ஸ் ஒன்ஸ் இது வந்து கண்டிப்பாக பண்ணி ஆகணும் டி செக் மெயின்டெனன்ஸ். இதில் ஏர் இண்டக்ஷனில் அப்படின்னு பார்க்கும்போது ஏர் இண்டக்ஷன் போகும்போது டர்போ சார்ஜர் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. டர்போ சார்ஜர் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த டர்போ சார்ஜரோட பேரிங்கு கிளியரன்ஸ் கரெக்டாக இருக்கா, அது எப்படி இருக்குது பேரிங் கண்டிஷன், அதெல்லாம் செக் பண்ணி அதை மாற்ற வேண்டியிருக்கும். டர்போவை நல்லா க்ளீன் பண்ணணும். கம்ப்ரஸர் வீலு, டிஃப்யூசரு இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ண வேண்டியது தான். கம்ப்ரஸ் அதேமாதிரி ஏர் கம்ப்ரஸர் எப்படி இருக்குது அதையும் செக் பண்ணிக்க வேண்டியது அந்த டர்போ சார்ஜரில். அப்புறம் ஃபியூல் சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா ஃபியூல் பம்பு கேலிப்ரேஷன் கண்டிப்பாக பண்ணி ஆகணுங்க. அடுத்தது வந்து க்ளீன் பண்ணணும். இன்ஜெக்டர் கேலிப்ரேஷனும் ரொம்ப முக்கியம் டி செக்கில், அதுவும் கண்டிப்பாக பண்ணி ஆகணும். க்ளீன் மட்டும் பண்ணுறதில்ல, கேலிப்ரேஷன் பண்ணிடணும். ஓகேங்களா. அப்புறம் ஃபியூல் பம்ப் ஃபில்டர் ஸ்க்ரீனும் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிவிடுங்க. இதெல்லாம் ரொம்ப அதாவது டி செக்னாவே நார்மலாக என்ன ஓவராலிங் மாதிரி தான், இன்ஜெக்டர்ஸ் தான் அதில் மெயின். ஓகேங்களா. அப்புறம் டர்போ சார்ஜர் மெயின், அப்புறம் வாட்டர் பம்பு மெயின். இது 3 கேட்பாங்க. இது 3 நீங்கள் சொல்லிவிடுங்க. இது 3 சர்வீஸ் பண்ணி ரீப்ளேஸ் பண்ணணும். ஓகேங்களா. கூலிங் சிஸ்டம் போது சேஞ்ச் கூலண்ட்டு, அப்புறம் டீஸ்கேல் பண்ணிவிடுங்க கூலண்ட் சிஸ்டத்தை. இது 2மே பண்ணி ஆகணும் கூலிங் சிஸ்டத்தை. அது இல்லாமல் வைப்ரேஷன் டேம்பர்லாம் நீங்கள் செக் பண்ண வேண்டியிருக்கும். இன்ஜெக்டர்ஸ் அண்ட் வால்வ்ஸ்லாம் வந்து நார்மலாக பார்த்தீங்கன்னா அந்த டி செக் முடிச்சுட்டு கூட 1000 அதான் டி செக் முடிச்சு எவ்ரி 1500 ஹவர்ஸ் வந்து நீங்கள் வந்து இன்ஜெக்டர்ஸும் வால்வும் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும் டி செக் முடிச்சுட்டு. ஓகேங்களா. இதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸோடலாம். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பெல் நோட்டிஃபிகேஷனும் தட்டி விட்ருங்க. அப்போ தான் நான் அடுத்தது போகிற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம்.